ஹாய் ஹலோ குட் ஈவினிங் மக்களே. இன்னைக்கு மார்ச் 19, டைம் 5:15 ஆக போகுது. ஓகே, 5:14 PM. சரியா? இப்போ நம்ம சி ஷார்ப் அட்வான்ஸ்டு செக்ஷனில் இருக்கோம். சரியா? அரேஸ் பற்றி இன்டர்மீடியேட்ல போட்டிருக்கேன். இப்போ நம்ம அட்வான்ஸ்டு செக்ஷனில் இருக்கோம். அட்வான்ஸ்டுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். ஓகே, எப்படி இருக்கும்னா, ஓகே, இது வந்து நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஓகேவா? அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிற சில மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத சில மெத்தட்ஸ், சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்ட்டு யாருமே சொல்றது இல்லைங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்ல அரே எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த செஷன் வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரியில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, ஓகே, இன்டர்மீடியேட் அண்டு இந்த அட்வான்ஸ்டு ரெண்டு பிளேலிஸ்ட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டெய்லி ஐ எம் ட்ரைங் டு புட் த வீடியோஸ். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்துக்கிறேன். எல்லாமே கலந்து கலந்து தான் இருக்கும். அது இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்காது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரே போட்டிருப்பேன். ஸோ இதுலேயும் அரே எடுக்கிறேன். நாளைக்கு ஐ டேக் வித் ஜென்ரிக்ஸ். அதனால தான். ஆனால் பேசிக்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கும். பேசிக்ஸ் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சரிப்பா. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓகே, ஐ எம் கோயிங் டு இமேஜின். ஓகே, ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ். சரியா? இது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நீங்களாவே யூ நீட் டு பெருசு பண்ணலாமா? 150. ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் சிங்கிள் டைமென்ஷனல் அரே இல்லையா? ஓகே, நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து பேசிக்லேயும் இன்டர்மீடியட்லயும் எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டேன். கொஞ்சம் இதில் அட்வான்ஸ்டாக தான் போவேன். ஓகேவா? ஃபார் ஈஸி திங்ஸ். ஓகே, இதை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலையோ? பேசிக்கில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துப்போம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? நான் இந்த அரே நான் கிரியேட் பண்ணும்போது, ஓகேவா, இது வந்து இன்டிஜர் டைப் இல்லையா? ஓகே, இன்டிஜர் டைப் அரே. இன்டிஜர் டைப் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இந்த அரே வந்து எங்கிருந்து கிரியேட் ஆயிருக்குன்னா, ஓகே, அது வந்து இம்ப்ளிசிட், கண்ணுக்கு தெரியாது. சிஸ்டம் டாட் அரேல இருந்து கிரியேட் ஆயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். சிஸ்டம் டாட் அரே, ஓகே, எங்கிருந்து கிரியேட் ஆயிருக்குன்னா சிஸ்டம் டாட் ஆப்ஜெக்ட். அதுதான் அல்டிமேட் பேஸ் கிளாஸ். ஓகே, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு வரும். அது ஊப்ஸ்ல. ஓகே, அது வரும்போது சொல்றேன். ஓகேவா? இது நீங்க வந்து மனசுக்குள்ள, ஓகே, இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஓடணும். பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் இன்டு அட்வான்ஸ்டு செக்ஷன். ஓகேவா? சரி. ஸோ இப்போ என்னன்னா, ஓகே, இங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தம் இப்போ அரே டாட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். கன்சோல் டாட், ஓகே, ரைட் லைன் ஏஜ் டாட் லென்த். ஓகேவா? கரெக்டா? ஏஜ் டாட் லென்த். ஸோ இப்போ கொடுத்தனா என்ன வரும்? 4 வரும். கண்ட்ரோல் F5. பில்டு ஸ்டார்டடு. ஸோ பில்டு நடக்கும்போது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ்லாம். அவ்வளோதான், 4ன்னு வந்துருச்சு. தெரியுதா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லென்த் மேல வச்சுட்டு F12 கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் F12. ஓகே, இங்க பாருங்க. நான் வந்து .NET ரன் டைம் நான் வந்து பழைய வெர்ஷன் தான் வச்சிருக்கிறேன். அப்பதான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது இந்த ஆக்சுவலி இந்த பிரேஸ்லாம் காமிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐன்னு வர்றதுல இன்டர்ஃபேஸ். ஓகேவா? கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸாகவும் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காது. ஓகே, இந்த சிங்க் ரூட்டு, லாங் லென்த்து, ஓகேவா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாரும் யூஸ் பண்றது வந்து காப்பி. அதாவது இது என்னன்னா, ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு எப்படி காப்பி பண்றது. ஓகே, அந்த டீடைல்ஸ் அதுவும் பார்ப்போம். ஓகேவா? அதுவும் பார்ப்போம்னா நான் வந்து உறுதிமொழியில கொடுக்க முடியாது. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க, ரிவர்ஸ், ஷார்ட், இண்டெக்ஸ் ஆஃப், அதெல்லாம் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் எடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரியா?
ஓகே ஸோ ஓ இதில் அது இல்லையோ, அதனால தான் டாட் ரன் டைம் 5.0ல கெட் அப்பர் பவுண்ட் இல்லையோ. இருங்க, ஆமாண்டா, ஆஹா இருக்கு இருக்கு இருக்கு. கெட்ல பார்க்க கெட் அப்பர் பவுண்ட் ஓகே ஆஃப் ஓகே சரி. இப்போ இந்த லென்த் ஏஜ் டாட் லென்த் ஓகே கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 4 வருது. அதாவது ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட கவுண்ட்டை கொடுத்துட்டு வருது. ஓகேவா? கெட் லென்த்னு ஒன்று இருக்குங்க. ஓகே கெட் லென்த் ஓகே கெட் லென்த்துக்கு என்ன பண்ணணும்னா, இங்க கெட் லென்த் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே யூ நீட் டு பாஸ் ஒன் வேல்யூ. ஓகேவா? லென்த்துக்கும் கெட் லென்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ லென்த் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதாவது லென்த்தும் இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ எப்பவுமே 0 கொடுத்தீங்கன்னா ஓகேவா, எப்பவுமே கெட் லென்த் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா ஓகே 0னாலே ரோன்னு அர்த்தம். 0னாலே ரோன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? 0னாலே ரோ. ஓகே 1ன்னா காலம். ஓகே 1ன்னா காலம். இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் F5 கொடுத்தேன்னா எனக்கு இதுலயும் 4 தான் வரும். சரியா? லென்த்துக்கும் கெட் லென்த்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து ஓகே உங்களால வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒண்ணு. நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. சரியா? உங்க சைட்ல இருந்து. ஓகே ஓகே அடுத்தது இது நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட் லென்த் வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன் இல்லைன்னா இட்ஸ் அ மெத்தட். ஓகே எங்க இருக்குன்னா இட் இஸ் இன் சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்ல இருக்கு. ஓகேவா? எப்பவுமே வந்து ஓகே ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே நீங்க வந்து இன்டர்வியூல பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பாத்தீங்கன்னா சிங்க் ரூட்னா என்ன, வாட் இஸ் திஸ், வாட் இட் டஸ், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே சரி. ஸோ இப்போ வந்து கெட் லென்த் ஆயிடுச்சா? எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிதாங்க வரும். போட்டு எப்படி சொல்றது. சரி ஓகே சப்ஜெக்ட் போறேன். ஓகே ஸோ இங்க வந்து இப்போ கெட் அப்பர் லென்த் ஓகே கெட் அப்பர் பவுண்ட். இந்த கெட் அப்பர் பவுண்ட் என்ன பண்ணும்னா ஓகேவா பாத்தீங்கன்னா ஓகே இப்போ இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அரே தானே அது. ஓகே அந்த அரே சிங்கிள் டைமென்ஷன்ல இப்போ ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? ஓகே அந்த ரோல இருக்கிற ஹையஸ்ட் இண்டெக்ஸ கொடுக்கும் அப்பர் பவுண்ட். ஓகே ஸோ 1 வந்து 0. கரெக்டா? 1 வந்து 0, 2 வந்து 1, ஓகே 3 வந்து 2, 4 வந்து 3. ஓகே பாருங்க இப்ப நம்மளுக்கு 3 வரணும். வந்துருச்சா? இதான் கெட் அப்பர் பவுண்ட். ஓகே கெட் லோயர் பவுண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே கெட் லோயர் பவுண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே இருக்கிறதுலே கம்மி. ஓகே இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சரி நீங்க அட்வான்ஸ்டு கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் கொடுக்குறேன். ஓகே ஸோ எப்படி நான் வேணா டைம் இருந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே 5:15 ஆரம்பிச்சது. ஸோ ஏஜ் டாட் கெட் லோயர் பவுண்டு ஓகே ஆஃப் 0 அப்படின்னா ஓகே தயவுசெய்து பேசிக் மக்களே ஓகே இதை பார்த்து பயந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல கிளியரா புரிஞ்சது, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் எல்லாம் கிளியரா புரிஞ்சதுன்னா இதுவும் புரியும். ஓகே சரியா? இப்போ கெட் லோயர் பவுண்ட் ஆஃப் 0ன்னு ஓகே என்னவா இருக்கும்? ஓகே கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன்.
திஸ் வில் ரிட்டர்ன் ஆல்வேஸ் 0. என்ன உங்களுக்கு ரோ சரி. இப்போ இந்த 1 2 3 4 இதை வச்சுக்கலாங்க. ஓகே, இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான், இதோட முடிக்கிறேன். ஓகே, சும்மா வந்து ஹேவ் ஓப்பா எவ்வளோ சின்னதுப்பா, Cascadia mono. Okay, I'll have 20. ஓகே, இது நான் இங்கிருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது ஒரு ரோ இல்லையா? ஓகே, அதுக்கு நான் என்ன பண்றேன், எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாக்குறேன். ஓகே, ரோ மட்டும் தான் இருக்கு பாருங்க, இதுல காலம் இல்லை. ஓகே, எப்படி நான் போடுறது, எப்படி ஸ்டோர் ஆகணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. இப்படி போடுறதா, இப்படி போடுறது, இப்படி போனா காலம் மாதிரி ஆயிரும், இப்படி போட்டதா ரோ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 1 2 3 4 நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா நம்ம உள்ள இறங்குறோம். அதாவது என்ன சொல்றது, அதாவது சிஸ்டம் டாட் அரேக்குள்ள எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ்டு செக்ஷன் 0. ஓகே, இதில் தனியாக எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஓகே, 1 2 ஓகே 3 இது இருக்கு. மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து இண்டெக்ஸுக்கு, சரியா? மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து இண்டெக்ஸுக்கு. ஓகே, இங்கே வந்து திஸ் இஸ் 0 இண்டெக்ஸு. ஓகே, 0 இண்டெக்ஸு. இது வந்து உங்களுக்கு 1 இண்டெக்ஸு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் 2 இண்டெக்ஸு. திஸ் இஸ் 2. ஓகே, இது 3. ஓகே, ஸோ 0 இண்டெக்ஸில் உங்களுக்கு எந்த வேல்யூ இப்போ ஸ்டோர் ஆகுது, புரியுதா? ஸோ 0 இண்டெக்ஸில் உங்களுக்கு எந்த வேல்யூ, அது வேணால் ப்ளூ கலரில் கொடுக்குறேன் வேல்யூஸை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சேவ் ஆகும், அடுத்தது உங்களுக்கு 2 சேவ் ஆகும், அடுத்தது 3 சேவ் ஆகும், அடுத்தது யூ காட் ஓகே 4. புரிஞ்சதா? ஸோ உங்களுடைய கெட்டு அப்பர் பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஓகே, இந்த இண்டெக்ஸ்ல பார்த்துக்கிட்டு எது ஹையோ அதை எடுத்து காட்டுது. புரியுதா? ஓகே, நம்ம கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரோ மட்டும்தான் இருக்கு. 1 2 3 4 ரோ மட்டும்தான் இருக்கு, காலம் உங்களுக்கு கிடையாது. கரெக்டா? காலம் இஸ் நாட் தேர். ஒரே ரோ, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதான் ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் டு, ஏன்னா 1 வந்து ஆல்வேஸ் இட் இஸ் மென்ஷனிங் ஃபார் 1 இஸ் ஆல்வேஸ் மென்ஷனிங் ஃபார். ஓகே, பாத்தீங்கன்னா 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆமா, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் வரும். வந்துருச்சா? என்ன காலம் கிடையாது, நீங்க அதை மென்ஷன், நான் இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கேன், 0 இஸ் ஃபார் ரோ, 1 இஸ் ஃபார் காலம். ஓகே, சப்போஸ் ஓகே, இப்ப பாருங்க உங்களுக்கு புரியும். இது எடுத்தேன்னா டைம் போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து 2 டைமென்ஷனல் அரேவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, இதை நான் வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கோசரம், ஓகே 1,2 சரியா? ஓகே, பாத்தீங்கன்னா இது ஒரு ரோ. ஓகே, இது ஒரு ரோ. இது எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகும் நான் சொல்லிடுறேன். ஓகே, 3,4. ஓகே, இது வந்து 2 rows 2 columns. புரியுதா? 2 rows ஓகே 2 columns. வேணும்னா இன்னொன்னு போட்டுக்கலாம். ஓகே, 5,6 அழகா புரியுற மாதிரி எடுத்துட்டு போவேன். ஓகே ஓகே, இது எப்படி ஸ்டோர் ஆகும், நிறைய பேர் குழப்பமா இருக்கும். இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே,
நம்ம மக்களுக்கு குழப்பமா இருக்கும். ஓகே, இது வந்து நான் இப்போ போட்டுக்கிறது மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகே, 2D அரேன்னு கூட சொல்லுவாங்க, இல்ல ரெக்டாங்குலர் அரேன்னு கூட சொல்லுவாங்க, 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இத இது வந்து நான் மேலே காட்டினது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? இது நான் மேலே காட்டினது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இது நான் கொஞ்சம் இடம் பத்தலைங்கிறதுக்காக மேலே கொண்டு போகிறேன். இது கொஞ்சம் இழுக்கும் இந்த இது, அவ்வளோதான். இது வந்து திஸ் இஸ் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மேலே இருக்கிறது அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இது நான் இப்போ வந்து 2 டைமென்ஷனல் அரே போடுறேன். மேலே இருக்கிறது சிங்கிள் டைமென்ஷனல் அரேங்க. ஓகே, இது 2D அரே. ஓகே, 2D அரேன்னு சொல்லுவாங்க, இல்லை மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகே, சும்மா 2D அரே ஆர் ரெக்டாங்குலர் அரே. ஓகே, இங்க பாருங்க, இதுல எல்லாம் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். ஓகே, ரொம்ப பேசிக்கால நான் எடுக்க மாட்டேன். ஓகே, சரி, இதுல வந்து நான் இங்கிருந்து காப்பி பண்ணது மறந்துட்டேன். கண்ட்ரோல் சி, அங்க வரேன். ஓகே, இது நான் பேஸ்ட் பண்றேன். பார்த்தா சின்னதா கொடுப்பான், எரிச்சல் வர மாதிரி. 22. ஓகே, இது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். வேற வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். சின்னதாக தான் போடணும். ஓ, எப்படா பணம்? ஐயோ, ரொம்ப கஷ்டம்ப்பா. ஓகே, இதில் வந்து யூ நீட் டு டேக் திஸ். ஒரு ரோவா? ஓகே, அடுத்தது 2வது ரோ. ஓகே, 3வது ரோ. ஓகே, அண்டு கீழே இருக்கிறது 4வது ரோ. சாரி, 3 ரோ தான் இருக்கு. 3 ரோ தான் இருக்கு. ஓகே, 4 காலம் இருக்கு இல்லையா? ஓகே, 4 காலம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 2 எப்படி ஸ்டோர் ஆகுது பாருங்க. கிரீன்ல கொடுக்கலாமா? கிரீன்ல கொடுக்கணும். இப்படிதான் வேல்யூ ஸ்டோர் ஆகும். 1, ஓகே, 2 2. சரியா? அடுத்தது 3 4 இல்லையா? 3. புரிஞ்சுதுங்களா? ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா புரியும். 4. அடுத்தது 5, ஓகே, 6. அவ்வளவுதான், 3 ரோ. சாரி, நான் 4 ரோ சொல்லிட்டேன்னா 3 ரோ. ஓகே, 2 காலம். புரிஞ்சுதா? 3 ரோ 2 காலம். இதுதான் வந்து 2D அரே. இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்படிதான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ 0ன்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே, கெட் அப்பர் பவுண்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ கணக்கு வந்துடும். புரியுதா? ஓகே, ரோ. ஓகே, 0ன்னா ரோ. ஓகே, 0 என்னமோ நடக்குது. 0 வந்து எப்பவுமே ரோ, அதான் கெட் அப்பர் பவுண்டுக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு காலம். எது? இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. இது வந்து உங்களுக்கு காலம். 0னால எப்பவுமே ரோ. ஓகே, ரோல இருக்கிற ஹையஸ்ட் இண்டெக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதாவது 0ல ரோல இருக்கிற ஹையஸ்ட் இண்டெக்ஸ் என்னது?
ஓகே, இது பாத்தீங்கன்னா புரியுதா? ஓகே, இது மேல இருக்கிறது திஸ் இஸ் அந்த 1 2 அந்த ரோ இருக்கிறது வந்து 0. ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்தது ஓகே 3 4 இருக்குது இல்லையா, அது வந்து 1. புரியுதா? அடுத்தது 5 6 ரோ இருக்குல்ல, ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதுக்கு தான் எடுக்கிறேன். இது 2. ஓகே, ஸோ நம்ம கெட் அப்பர் பவுண்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, அது வந்து ஓகே உங்க ரோல் இருக்கிற ஹையஸ்ட் இண்டெக்ஸை எடுத்துட்டு வந்து தரும். அதே மாதிரி இது வந்து 1ன்னா எப்பவுமே காலம், 1 வந்து எப்பவுமே காலம். ஓகே, 1 வந்து காலம். இது புரியறது கஷ்டம், சில பேர் தெரியும் எனக்கு. ஓகே, சில பேருக்கு ஈஸியா புரியும், ஃபாலோ பண்ணாங்கன்னா புரியும். ஓகே 0. ஓகே, இது 1. ஓகேவா? ஸோ 0ன்னா எப்பவுமே வந்து ரோ கெட் அப்பர் பவுண்டுக்குள்ள 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ரோவோட இண்டெக்ஸ் எது ஹையஸ்ட் இண்டெக்ஸோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். கெட் லோயர் பவுண்டு கொடுத்து 0 கொடுத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு 0 கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதா? அதே மாதிரி கெட் அப்பர் பவுண்ட்ல 1 கொடுத்தீங்கன்னா ஓகே அது என்ன பண்ணும், ஓகே 1ன்னா காலம் இல்லையா, 1 காலம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எது ஹையஸ்டா அதை கொண்டு வந்து கொடுக்கும். இதை செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க இதோட முடிய போகுது இது. ஓகே, இங்க பாருங்க ஏஜ். ஐயோ, ஓகே அவ்வளவுதான் இது கொடுத்துருக்கேனா? ஓகே, இப்போ நம்ம முன்னாடி கொடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ கெட் அப்பர் பவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கெட் அப்பர் பவுண்டு ஆஃப் 0. ஸோ நம்மளுக்கு என்ன வரணும், 2 வரணும். ஓகே, 0ன்னு கொடுத்தா எப்பவுமே ரோவோட இண்டெக்ஸ்ல ஹையஸ்ட் நம்பர் எது, 2. அது வருதான்னு பார்ப்போம். கண்ட்ரோல் F5 வந்துருச்சா? 2 வந்துருச்சுப்பா, அடே அப்பா. ஓகேவா? அடுத்தது கெட் பவுண்டு. இப்போ நான் காலம் கொடுக்குறேன். காலம்ல ஹையஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, அங்க போய் பாருங்க 1. புரியுதா? இப்போ நம்மளுக்கு 1 வரணும். 1 வருதான்னு பாருங்க. கண்ட்ரோல் F5 வந்துருச்சு. அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கெட் அப்பர் பவுண்டு பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இப்ப கெட் லோயர் பவுண்டு பார்க்கலாமா? ஓகே, கெட் லோயர் பவுண்ட். கெட் லோயர் பவுண்ட்ல யூ ஆர் கோயிங் டு ஓகே 0 பாக்குறீங்க. ஓகேவா? பாருங்க, திருப்பி அந்த இதுக்கு போங்க. வேற ஒண்ணும் இல்ல, நான் அங்க என்ன போட்டிருக்கேன்னா அந்த பாக்ஸ்ல இந்த வேல்யூஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே 1 2 3 4. இதுல வந்து இப்ப லோயர்ல என்னவா இருக்கு, 0 கொடுத்தா இந்த 0 தான் வரும். அதே மாதிரி கெட் லோயர் பவுண்ட்ல நீங்க 1க்கு காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது காலமோட கம்மியான இண்டெக்ஸ் என்னவா இருக்கு, 0 தான், அதுதான் வரும். புரியுதா? இது மைனூட் டிஃபரன்ஸ். ஓகே, இப்ப பாருங்க இது கொடுக்குறேன், நம்மளுக்கு 0 தான் வரணும். கண்ட்ரோல் F5 0 தான் வரும். இப்ப நான் ரோக்கு கொடுத்துருக்கேன், இந்த 0. ஓகேவா? 0னா எப்பவுமே ரோ. ஓகே, அடுத்தது இப்ப நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தீங்கனாலும் அதோட ஸ்டார்டிங் வேல்யூ ரொம்ப கம்மியான இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, 0 தான், அதே தான் வரும். ரொம்ப மைனூட் திங் இது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அட்வான்ஸ்ல கொண்டு போவேன். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. சரி, இது டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் டு ஒரு ½ hour இல்ல 20 மினிட்ஸ் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே தெரியும். அதாவது ஓகே, ஒருவேளை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிஸ்டம் டாட் அரேக்குள்ள இருக்கிற சில மெத்தட்ஸ் பத்தி சொல்லுங்கன்னா யூ கேன் டெல் அபவுட் கெட் லோயர் பவுண்டு, அப்புறம் கெட் அப்பர் பவுண்ட் பத்தி சொல்லலாம். ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கெட் லென்த்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? கெட் லென்த். ஓகே, அதோட டிஃபரன்ஸ்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பாய் மக்களே, பாய், டேக் கேர், வில் மீட் டுமாரோ. ஓகே, ஏதாவது விட்டனா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னது, திஸ் இஸ்
நீங்க இப்படி ஓகே சிஸ்டம் டாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் ஓகே சிஸ்டம் டாட் அரே வருது. சிஸ்டம் டாட் அரேல இருந்து தான் எல்லா அரே டைப்பும் வருது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது எப்படி எப்படி வருதுங்கிறதுலாம். அதெல்லாம் இம்ப்ளிசிட்லி டிரைவ்டு. புரிஞ்சதுங்களா? இம்ப்ளிசிட்லி ஓகே டிரைவ்டு. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ஓகே அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் டாட் ஓகே இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏஜ் டாட்னு வச்சோம். இது வந்து நம்மளுக்கு வெறும் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரக்ட். ஓகே இந்த மாதிரி அரே டைப்ல கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க என்ன, அதாவது இம்ப்ளிசிட்லி ஓகே இந்த ஏஜ்ங்கிறது இட்ஸ் கோயிங் டு டிரைவ்டு ஃப்ரம் சிஸ்டம் டாட் அரே கிளாஸ் தான். சிஸ்டம் டாட் அரே கிளாஸ் இஸ் பீயிங் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் சிஸ்டம் டாட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஓகே ஸோ அதனாலதான் ஓகே நம்மளுக்கு ஏஜ் டாட்னு வைக்கும்போது புரிஞ்சுங்களா, நம்மளால இந்த கெட் லோயர் பவுண்டு, இந்த கெட் லோயர் பவுண்டு மெத்தட் எதுக்குள்ள இருக்கு, சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்க்குள்ள இருக்கு. அதே மாதிரி கெட் அப்பர் பவுண்டும் சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்க்குள்ள இருக்கு. கெட் லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா, கெட் லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுவும் சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. சரியா? ஓகே மக்களே, பாய்.